ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னா, சில பல கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்து என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னெலாம் பார்க்க போகிறோம். என்னடி இது? மேஜிக் காரனா இவன்? இதெல்லாம் புதுசா இருக்குடா. மனுஷனுக்கு சார்ஜர் போடுறத கூட ஓரளவுக்கு நான் ஏத்துப்பேன்னு வச்சுக்கேன். பரவாயில்ல. அது எங்கடா போடுற, எதுக்கு போடுற? அது புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. சுட்டி கூட அப்படி செட்டி கூட அவ்வளோ பண்ணிருக்க மாட்டேங்கிறடா. நீ என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க? அங்க சார்ஜர் போட்டு என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக்குறாங்களே. எங்கிருந்துடா இந்த வீடியோலாம் ரெடி பண்றீங்க? அதுவும் எதுக்கு கண்ணை மூடிட்டு இருக்காரு? எனக்கு எதுவும் புரியலையே. காலையிலே ஓவர் திங்க் பண்ண வச்சிட்டீங்க. சரி, ஒன் மெசேஜ் டு யுவர் எக்ஸ். நம்பர் இல்லங்க ப்ரோ. ஐயங்க அவர் நம்பர் இல்ல ப்ரோ. அது வந்து கேட்குற கேள்வி அவர் கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. இவர் புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிட்டார், அவ்வளோதான். ஆனால் எனக்கு என்னமோ இவர் சொன்னது கரெக்டாக தான் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார், மெசேஜ் ஏதாவது சொல்கிறீங்களா? இல்லை, நம்பர் இல்லைங்க. டீசெண்டாக முடிச்சிட்டாரு. நம்பர் இல்லை, நம்பர் இல்லாமல் நான் என்னத்த மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும். எதுக்கு தேவையில்லாமல் மெசேஜ்லாம் பண்ணிக்கிட்டு இதை மெசேஜரை கொடுக்கணுமோ? அவங்கள பற்றி நினைக்கிறதே கிடையாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளோதான். மறந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தது யாரையாவது தேடணும், தேடிக்கொண்டே இருப்போம். இத வாயில போட்டுக்கிட்டா தொண்டையில ஏசி போட்ட மாதிரி கூலா இருக்கும். டிவில பார்த்தேன். அதாவது இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஓகே. இதுக்கு மேலே ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் பாருங்க. ஆனால் ஒரு யாருனே தெரியல. தினமும் அதிகாலையில் புது புது ஒரு அறிமுகங்களை நம்ம பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்னொரு அறிமுகம் வந்திருக்கு. அது இவர் தான். எங்கிருந்து வந்தாருலாம் தெரியல, என்ன நினச்சாருன்னு தெரியல. திடீர்னு ஏதோ ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுறாரு. அதை ஏன் பண்ணுறாருன்னு தெரியல. சரி, அதை பார்த்துருவோம். எதுக்கு பேசிக்கிட்டு திருநூச்சுங்கிறப்பல தம்பி ஆம்பா திருநூச்சு சென்னைக்கு போனா 2 கதவு இருக்கு. எந்த கதவுல போகணுமோ அந்த கதவுல போகணும். வட சென்னை தென் சென்னைப்பா. வட சென்னை வாப்பா கூட்டின்னு போறேன். இதான்ப்பா வட சென்னை. வாப்பா வட சென்னை தான். சீக்கிரம் வாப்பா, பஸ் ஏறுது பாருப்பா. என்னப்பா விட்டு போறா? என்னண்ணா தம்பி வட சென்னை வடை சாப்பிடணும்ப்பா. இந்த வடை சாப்பிட்டா போல வட சென்னைக்கு போறாரு. வேற லெவலு. இந்த காமெடிலாம் நாங்கள்லாம் அப்பவே பண்ணிட்டோம். எல்லாம் பழசுங்க. என்னதான் ட்ரை பண்ணி நானே சிரிக்க ஆசைப்பட்டா கூட சிரிக்க முடியல. இப்படி ஒரு மேஜிக் நான் பார்த்ததே இல்லையே. என்ன மேஜிக்கா இருக்கும் புரியலையே. என்ன மேஜிக்கா இருக்கும்? என்ன மறைய போறாரா? வேற யாரும் இல்ல, நம்ம தான் மறைஞ்சிருக்க லட்சணம் அப்படி. ஏண்டா அந்த தொப்பையை உள்ளதான் தள்ளி மறைஞ்சா என்ன, இல்லை எங்காவது ஓடிதான் போனா என்ன? என்னையா இப்படி பண்றீங்க? உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். தம்பி பாத்து ஒண்ணா கூட எல்லாம் ஓடிய கூடாது. என்ன 45 கிலோ கறி ஒரே கூட கீழே வச்சு தூக்குறீங்களா? அப்படியே போடுறீங்களா? மேல வை. அழுக்கா போடணும்பா தம்பி. பிஸ்மில்லா. என்னப்பா நீங்க போடுறீங்க தம்பி? ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நாள் உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. இந்த மாதிரி நேரத்தில் எனக்கும் சில விஷயம் தோணும். செம்ம டென்ஷனாக இருக்கும். அதாவது நான் கேட்ரிங் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய சொல்லுவாங்க. அது நம்ம வேண்டா வெறுப்புக்கு செய்வோம். பட் ஆனால் அது நம்ம ஜாப் கிடையாது. அப்படி இருந்தாலுமே அந்த வேலை நம்ம செய்யும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி அதை பண்ணுங்கப்பா, தம்பி இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்மளை ப்ரெஷர் ஏற்றுறதும் இல்லாமல் அவனுங்க ப்ரெஷர் ஆகிப்பானுங்க. அதுதான் ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும். வேலை நம்ம கரெக்டாக தான் செய்வோம். அது செய்கிற வேலையே அவன் வந்து குத்தம் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு தம்பி அப்படின்னும் போதெல்லாம் அப்படியே ஒன்று வரும். அதை வெளியே சொல்ல முடியாமல், சரி எங்கே சொல்லிட்டா காசு தரமாட்டானே அப்படின்றதுக்கோசரம் வெளியே எதுவும் சொல்லாமல் காட்டிக்காமல் அப்படியே. ஆனால் ஒரு நிமிஷம் என்ன, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு வச்சு விளாசுன்னு திட்டிட்டு ஆதங்கத்தெலாம் தீர்த்துட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு புதுமுகமாக வந்து நிற்போம். என்னதான் பண்ண முடியும்?
ஆக்சுவலாக இவங்க 2 பேர் எனக்கு தெரியல. அந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அதாவது ஒரு லைஃப் ஸ்டார்டிங் டு எண்டு, சின்ன வயசுலேருந்து நம்ம சாகிற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், நம்மளோட கடமை என்ன, நம்மளோட வேலை என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் படமாக எடுத்தால் கூட பல நாட்கள் பல மணி நேரம் போகும். ஆனால் ஒரு 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் இந்த ஷார்ட் வீடியோவிலேயே இந்த ஃபுல்லாக நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், நம்மலாம் என்னென்ன பண்ணணும், நம்மளோட கடமை என்னன்ற வீடியோலாம் ஒரு ஃபன்னியாக போட்டிருப்பாரு. ரொம்ப க்யூட்டாக அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. நான் பிறந்துட்டேன். சூப்பர். எனக்கு பைலட் ஆகணும். அதெல்லாம் நீ சொல்லு, அதான் நான் சொல்லு. முதல்ல ஸ்கூலுக்கு போ. ஸ்கூலுக்கு போ. ஸ்கூலை முடிச்சிட்டேன். ஸ்கூல் முடிஞ்சு என்ன மார்க் இது, என்ன மார்க் எடுத்து வச்சிருக்க? சரி காலேஜ் போறது, காலேஜ் போய் படி. போ காலேஜ் போ. காலேஜ் முடிச்சிட்டேன். அரியர் வச்சு உன்னை வேலை தருவாங்க. போய் அரியரை கிளியர் பண்ணு போ. அரியரை கிளியர் பண்ணிட்டேன். சூப்பர். கொஞ்சம் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு வரேன். என்ஜாய் வாயிலடி. நமக்கு இருக்கிற ஃபேமிலி சிச்சுவேஷன், ஹேர் லாஸ், ஃபினான்ஷியல் லாஸ், பிசிக்கல் லாஸ், இந்த லாஸ் எல்லாம் வச்சுட்டு என்ஜாய் பத்தி நினைச்சு பார்க்கலாமா? நல்ல வேலையை பாரு. போ சீக்கிரம் போய் வேலை. இன்டர்வியூ போடுறது. கடைசியா வேலை வாங்கிட்டியா? முதல்ல இஎம்ஐ போட்டு எப்படி ஒரு வீட்டை வச்சிரு. சரியா? வீட்டை வச்சிரு. போ வீடை வை. வீடு வச்சு முடிச்சிட்டியா? ஓகே, வீடு இருக்கு, அப்ப வேலையும் இருக்கு. சரி, நீ பொண்ணு பார்க்கலாம். நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணு. சரியா? கல்யாணம் பண்ணு. பாஸ், கல்யாணம் முடிச்சிட்டியா? இல்ல குழந்தை எப்படி பிறக்குன்னு நான் உனக்கு பயாலஜி கிளாஸ் ஏதாவது எடுக்கணுமா? இல்ல. சரி, ஆகிற வேலையை பாரு. போ. குழந்தை பிறந்துருச்சா? சரி, படிக்கவே இல்லாத ஃபாதர் படிக்கவே படிக்க வச்சு வளர ஆக்டர் ஆக. ஆக்டரா? அதெல்லாம் தேவையில்லை. நல்ல கம்பெனி பார்த்து வேலைக்கு போக சொல்லு. ஆக்டரா? போ. என்னாச்சே? ஒரு வழியாவே படிச்சு முடிச்சு வேலையும் வாங்கி கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே பிறக்க முடிஞ்சிடுச்சா? சூப்பர். ஆமா, நீ எங்க இருந்து ஸ்டார்டிங் எழும்பி பிறந்து வந்தா? இங்க இருந்தானே. ஓகே, அங்கே சூப்பர். நீ லைஃப் நல்லா இருந்துன்னு சொல்றதுக்காக 1 நிமிஷம் அப்படி கேட்டீங்கன்னா, சில பல நல்ல விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப நேரம் நீடிக்கும். பார்த்துதாகும். பாருங்க. என்னடா சீனாவில் இப்படிலாம் பண்ணா ஃபோன் யாரும் எடுக்க மாட்டாங்களா? எப்படிடா இது? அதெல்லாம் சீனாவில் தான், இந்தியாவிலாம் கிடையாது. இந்தியாவில் நீ கையிலே வச்சிருந்தாலும் சேஃப்டியாக பர்ஸுக்குள்ள இல்லை பேண்ட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் நம்ம. அதாவது நாட்டை குறை சொல்லலை, நாட்டில் உள்ள மனிதர்களை தான் குறை சொல்கிறேன். அதனால் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அதாவது கமலை மாரி என்ன மன்னிப்பு கேட்க வச்சிட்டு போறீங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கெல்லாம் சாருக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களா? கேட்கல சத்தமா? ஐ எம் வெயிட்டிங். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். அதாவது நான் விஜய் சார்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு அரசியலுக்கு வரணும்னு தோணிச்சு, வந்துட்டாரு, எல்லாம் ஓகே. சில இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடத்துறது ரொம்ப நல்லது தான். அந்த ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் தப்புன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவர் செய்யலன்னு தான் நினைக்கிறேன். அதாவது அவங்க புசியானது சில தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மேடைக்கு போகும்போது அந்த மாணவர்கள்ட்ட விஜய் பற்றி பெருமையாக பேசுங்க, விஜய் பற்றி ஒரு சிறப்பான உரையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்கள்ட்டலாம் சொல்லி கொடுக்கும்போது, அவங்க அந்த விஷயத்தை அந்த ஸ்டேஜில் பேசும்போது அந்த இடத்துல சத்தியமாக சொல்கிறேன், விஜயால் அவரால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப ஒரு அவமானப்படுத்துறீங்க விஜய், ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. அதாவது இந்த சின்ன பசங்களாம் விட்டு இதுமாரி சொல்லுங்கள், அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படிலாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அதேமாரி காமராஜரோட கம்பேர் பண்ணி விஜய் பேசுகிறதுலாம் அவரே ஏற்றுக்க மாட்டார் நிஜமாக. ஓகே, வந்துட்டார், இன்னும் எதுவும் பண்ணல, எதுவும் செய்யலை, அப்போ தானே நடந்துகிட்ருக்கு. ஓகே, பொறுமையாக சிந்திப்போம். அதை விட்டுட்டு சத்தியமாக சொல்கிறேன், விஜய் மற்றவங்களாம் யாரும் ட்ரோல் பண்ண தேவையில்ல, அவங்க கட்சிக்காரங்களே ட்ரோல் பண்ணி அவரே காமெடி பண்ணி அசிங்கப்படுத்துறீங்க. தயவுசெய்து அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. ஓகே செல்லக்குட்டிங்களா, இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோவில் சின்ன மெசேஜஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். திடீர்னு இல்லை உங்கள் நம்பர் எங்கிட்ட இல்லை அப்படின்றது மாதிரிலாம் காமெடி பண்ணுறாதீங்க. ஓகே, ஏதோ சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு நான் கொடுக்க பாடுபடுறேன். இட்ஸ் ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்க கூட நான் தயாராக இருக்கேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.